டே ஐக்கியூ, நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலடா. என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும். வேற என்னங்க, பிளாக்ஷிப் போனை வந்து லான்ச் பண்ண போறோம், ஒரு வார்த்தை கூட சொல்ல. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆமாங்க, December 3 வந்து உங்களுக்கு ஐக்கியூ பிராண்ட்ல இருந்து ஐக்கியூ 13 அப்படிங்கிற மாடல் வந்து லான்ச் ஆக போகுது. அதுல கொடுத்துரு ஸ்பெக் பாத்தீங்கன்னா வந்து ரியல்மியோட வேற லெவல் பண்ணி வச்சிருக்கான். இந்த வீடியோக்குள்ள அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ டிஸ்பிளே வரும்போது 6.82 இன்ச்சஸ்ல 2K ரெசல்யூஷன்ல Quad HD Plus டிஸ்பிளே தான் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. இப்போ ரியல்மில பாத்தீங்கன்னா வந்து 120 ஹெர்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க அதையும் தாண்டி 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே செம்ம ஸ்மூத்தா வந்து இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அவுட்டோர்ல பாத்தீங்கன்னா வந்து உச்சி வெயில வச்சு யூஸ் பண்ணும்போது கூட நம்மளுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வந்து இருக்க போதில்ல. இப்ப இதுல கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது Bluetooth 5.4, Wi-Fi 7, NFC அதெல்லாம வந்து இதுல IP69 ரேட்டிங், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து இதுலயே வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப பேட்டரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப ரியல்மில பாத்தீங்கன்னா 5800 தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இவங்க பாத்தீங்கன்னா வந்து 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயே வந்து அதை வச்சு நீங்க சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 30 to 35 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடும். இப்ப கேமரா பார்க்கும்போது இதுல பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ரேட் செட்டப் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. மூணுமே வந்து 50 மெகா பிக்சலுக்கான கேமரா தான். இப்ப பிரைமரி கேமரா 50 MP ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வந்து கொண்டு வந்திருக்காங்க. செகண்டரி கேமரா பாத்தீங்கன்னா இன்னும் 50 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து மூணாவது பாத்தீங்கன்னா டெலிஃபோட்டோ கேமரா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களால 4x லாஸ்லெஸ் ஜூம் வந்து போட்டோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் என்ன வரையில 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த ரியர் கேமரால பாத்தீங்கன்னா உங்களால வந்து 8K 30 fps 4K 60 fps வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுலயும் உங்களால வந்து 4K 60 fps வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Qualcomm Snapdragon 888ங்கிற அதே ப்ராசஸர் தான் வந்து இதுலயும் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ரியல்மியோட இது வந்து பெட்டரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். எப்படின்னா ரியல்மில வந்து 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட். அது இல்லாம பாத்தீங்கன்னா 144 FPS ஃப்ரேம்ல வந்து உங்களால வந்து கேம்ஸ் வந்து பிளே பண்ணிக்க முடியும். அது இல்லாம 2K ரெசல்யூஷன் ஸ்கிரீன் வேற. இப்போ அதை விட இதுல வந்து பெட்டரான கேம் பிளே வந்து நம்மளால வந்து பண்ணிக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ரொம்ப நேரம் வந்து கேம் பிளே பண்றங்கிற பட்சத்துல நம்மளுக்கு எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூ வந்து இருக்காம இருக்கிறதுக்காக. இப்போ இதோட ஜிபியூன்னு பார்க்கும்போது Adreno 830 தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. LPDDR5X ரேம் டைப், UFS 3.2 ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு Android 15 வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அண்ட் செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணல. அப்படி சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா வந்து நான் வந்து சொல்றேன். இப்போ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து above 50,000 தான் வைக்குவாங்க. ரியல்மியே பாத்தீங்கன்னா வந்து 45,000 மேல தான் வந்து அவங்களோட பிரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இவங்க அதை விட ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா வச்சுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து வைக்குவாங்க. இப்போ ரியல்மியோட இது பெட்டரா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல, பார்த்து நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம டெக்னிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்க சதீஷ், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்னிக்ஸ் சேனல். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.